வணக்கம். இந்திய துணைக்கண்டம் மட்டுமின்றி உலக நாடுகளுக்கே அதிர்ச்சியும் சந்தேகமும் எழுப்பக்கூடிய விதத்தில் ஒரு ஏவுகணை சோதனையை நடத்தியுள்ளது இந்தியா திடீரென்று. அதாவது ஏற்கனவே நமது கையில் உள்ளதும் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டுள்ளதுமான அக்னி-4 ஏவுகணையை இப்போது பரிசோதித்துள்ளது இந்தியா. அணு ஆயுதங்களை வகிக்கும் திறனுள்ள இந்த ஏவுகணையின் தாக்குதல் வரம்பு 4000 கிலோமீட்டர் தூரம் வரையாகும். இந்த ஏவுகணையை இந்தியா இப்போது மீண்டும் சோதனை செய்ததில் ஏதேனும் காரணம் உள்ளதா என்ற விவாதம் பரவலாக நடந்து வருகிறது. இந்த நிலையில் நமது பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கின் அறிக்கையை நாம் மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்தியா எப்போதும் அமைதிக்காகவே வாதிடுகிறது, அமைதிக்காகவே முயற்சிக்கிறது. ஆனால் அந்த அமைதியை நிலைநாட்ட நாம் எப்போதுமே ஒரு போருக்கு தயாராகத்தான் இருக்க வேண்டும் என்று ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். அதோடு அண்டை நாடுகளில் என்ன நடக்கிறது என்பது குறித்தும் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பி ப்ரிஃபர்டு ஃபார் அன்எக்ஸ்பெக்டட், அதாவது எதிர்பாராத நிகழ்வுகளுக்கு தயாராக இருங்கள் என்று ஆயுத படைகளுக்கு கூறியுள்ளார் அவர். அதாவது அண்டை நாடுகளில் என்ன நடக்கிறது என்பதை கண்காணித்தல் மிகவும் அவசியம் என்கிறார் திரு ராஜ்நாத் சிங். ஒரு பீஸ் லவிங் நேஷனாக நாம் எப்போதுமே அமைதிக்காகத்தான் முயற்சி செய்கிறோம். ஆனால் அந்த அமைதியை பேணுவதற்கு நாம் பெரும்பாலும் போருக்கு தயாராக வேண்டியிருக்கும் என்றும் அவர் கூறுகிறார். அத்தகைய ஒரு அறிக்கை விடுக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் திறன் கொண்ட அக்னி-4 ஏவுகணையை இந்தியா பரிசோதித்துள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை இந்த அக்னி-4 ஏவுகணையின் சோதனை நடத்தப்பட்டுள்ளது. இந்த நேரத்தில் யாரும் எதிர்பாராவிதமாக இந்த சோதனையை இந்தியா நடத்தியுள்ளது. அதன் பின்னில் ஏதோ காரணம் இருக்கும் என்று அனைவரையும் கருத வைத்துள்ளது. இந்தியாவிடம் பல வகையான ஏவுகணைகள் இருக்கும் நிலையில் இந்த நேரத்தில் இந்த அக்னி-4 ஏவுகணையை சோதித்துள்ளதே ஒரு தெளிவான நகர்வுதான் என்று பார்க்கப்படுகிறது. காரணம், அக்னி-4 என்பது 4000 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கக்கூடிய ஒரு இடைநிலை ஏவுகணையாகும். ஒடிசாவில் நடத்தப்பட்ட இந்த சோதனை வெற்றிகரமாக அமைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 20 மீட்டர் நீளமும் 17,000 கிலோகிராம் எடையும் கொண்டதாகும் இந்த ஏவுகணை. இதன் போர்முனைகள் வழக்கமான ஆயுதங்களையும் அணு ஆயுதங்களையும் வகிக்கும் திறனுடையவையாகும். இந்தியாவிடம் பல வகையான ஏவுகணைகள் இருக்கும் நிலையில் இந்த அக்னி-4 ஏவுகணையை சோதித்துள்ளது சந்தேகத்தை எழுப்பியுள்ளது என்று சொன்னோம் அல்லவா? அது என்னவென்று பார்க்கலாம். இந்த ஏவுகணையின் தனிச்சிறப்பு என்னவென்றால், இந்தியாவின் அனைத்து அண்டை நாடுகளுக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடியதாகும் இந்த அக்னி-4 ஏவுகணை. அதாவது சீனாவின் முக்கிய நிலப்பகுதியின் அனைத்து பகுதிகளும் இந்த அக்னி-4 ஏவுகணையின் தாக்குதல் வரம்பிற்குள் வரும். அதோடு வங்கதேசம், பாகிஸ்தான் ஆகிய நாடுகளின் முழு நிலப்பரப்பும் இந்த ஏவுகணையின் தாக்குதல் வரம்பிற்குள் வரும் என்பது அண்டை நாடுகளை அச்சுறுத்தும் விஷயமாகும். இந்தியாவின் அண்டை நாடுகளான எதிரி நாடுகளை எதிர்கொள்ள இந்த ஒற்றை ஏவுகணையே போதும் என்பதுதான் இப்போதைய சந்தேகத்திற்கு காரணம். இதை சொல்லும்போது இன்னும் சில விஷயங்களையும் சொல்ல வேண்டியது அவசியம் என்று கருதுகிறோம். ராஜ்நாத் சிங் கூறியதையும் சேர்த்து பார்க்கும்போது இந்தியா இப்போது இத்தகைய ஒரு நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு வேறு சில காரணங்கள் இருக்கின்றனவா என்று யோசிக்க வேண்டியுள்ளது. அதாவது வங்கதேசம் மற்றும் பாகிஸ்தான் இடையே சில பேச்சுவார்த்தைகள் நடந்து வருவதாக அறிய முடிகிறது. பாகிஸ்தானில் தீவிர நிலைப்பாடு உடையவர்களுடனும் வங்கதேசத்தில் தீவிர அரசியல் பேசும் இந்திய எதிர்ப்பாளர்களுடனும் எல்லாம் வங்கதேசத்தில் உள்ள யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு பேச்சுவார்த்தைகள் நடத்தி வருவதாக அறிய முடிகிறது. பாகிஸ்தானுடன் சில ஒப்பந்தங்களை செய்து கொள்ளவும் தயாராகி வருகிறது இடைக்கால வங்கதேச அரசு என்று அறிய முடிகிறது. 71க்கு முன்னர் இருந்த பழைய பிரச்சனைகளை தீர்க்கவும் தவறுகளை திருத்தவும் வாய்ப்பளிக்க வேண்டும் என்றும் சில கருத்துக்கள் இடைக்கால அரசாங்கத்தில் உள்ள அமைச்சர்களிடமிருந்து வெளிப்பட்டுள்ளது. அதாவது பாகிஸ்தானும் அமெரிக்காவும் சீனாவும் ஒருவேளை வங்கதேசத்தை ஆயுதமாக பயன்படுத்த விரும்புகின்றன என்று பார்க்கலாம். இங்கு நாம் இப்போது பாகிஸ்தானிய கண்ணோட்டத்தில் இந்த விஷயத்தை பார்ப்போம். இந்தியாவுடன் மிக நீண்ட எல்லையை கொண்டுள்ள நாடுகளில் ஒன்றாக உள்ளது வங்கதேசம். காரணம், வங்கதேசத்தின் 4/3 பகுதியை இந்தியாதான் சூழ்ந்துள்ளது. அதனால் இந்தியாவுடன் மிக நீண்ட எல்லையை கொண்டுள்ளது வங்கதேசம். அப்படிப்பட்ட ஒரு நாடு இந்தியாவுக்கு எதிரான நாடாக மாறினால் இந்தியாவை அழுத்தத்திற்கு உள்ளாக்குவது எளிதாகும். உக்ரைனை பயன்படுத்தி எவ்வாறு ரஷ்யாவை நெருக்கடிக்கு உள்ளாக்கியுள்ளார்களோ அதேபோல வங்கதேசத்துடன் ஒரு போரை உருவாக்கி இந்தியாவை அழுத்தத்திற்கு உள்ளாக்க முயற்சிக்கலாம் பாகிஸ்தான். பாகிஸ்தான் இந்தியாவுடன் நேரடியாக ஒரு போரில் ஈடுபடுவதற்கு பதிலாக அமர்ந்திருக்கும் கிளையை வெட்டுவதை அறிவாளித்தனமாக நினைக்கும் வங்கதேசத்துடன் ஒரு போரை உருவாக்கிவிட்டு இந்தியாவில் அமைதியை சீர்குலைப்பது அவர்களின் நோக்கமாக இருக்கலாம். அந்த வாய்ப்பில் முடிந்தால் இந்தியா மீது சில தடைகளை கொண்டுவர முயற்சிப்பார்கள். புட்டினை எவ்வாறு ஒரு போர்க்குற்றவாளி என்று கூறுகிறார்களோ அதேபோல மோடியை ஒரு போர்க்குற்றவாளி என்பது போல் பிரச்சாரம் செய்ய முயற்சிக்கலாம். அதெல்லாம் நடக்குமா என்பது வேறு விஷயமாகும். நடக்காது என்பதும் தெரிந்த விஷயமாகும். காரணம், அவர்கள் அந்த அளவு சிந்தித்தால் நாம் அதை தாண்டி சிந்திப்போம் என்பது ஒரு உண்மையாகும். நீ மனதில் காண்பதை நான் மானத்தில் காண்பேன் என்று கேரளாவில் ஒரு பிரபலமான வசனம் உள்ளது.
அதாவது, நீ உன் மனதில் என்ன நினைக்கிறாயோ அதை நான் வானத்தில் பார்த்தே தெரிந்து கொண்டு விடுவேன். நீ உன் மனதிற்குள் யாருக்கும் தெரியாமல் என்று நினைத்து கற்பனை செய்யும் விஷயத்தை நான் வானத்தில் படமாக பார்க்கும் திறனை கொண்டுள்ளேன். அதனால் நீ என்னை ஏமாற்ற நினைக்காதே என்ற பொருளில் அந்த வசனம் சொல்லப்படும். எதிரிக்கு சரியான எச்சரிக்கை விடுக்கும் விதத்தில் இந்த வசனம் பேசப்படும். அவ்வாறு பாகிஸ்தான் என்ன நினைக்கும், சீனா என்ன நினைக்கும் என்பதையெல்லாம் முன்கூட்டியே அறிந்து கொள்ளும் திறன் இன்றைய இந்தியாவிற்கு உள்ளதென்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் அவர்கள் அவ்வாறெல்லாம் விரும்புவார்கள் என்பதைத்தான் நாம் இங்கு பேசுகிறோம். காரணம், புவியியல் ரீதியாக இந்தியாவிற்குள் ஒரு மாநிலம் என்பது போல் அமைந்துள்ளது வங்கதேசம். இந்தியாவால் சூழப்பட்டுள்ள ஒரு நாடாகவே உள்ளது. வங்காள விரிகுடாவின் பாகமாக உள்ள மியான்மரில் ஏற்கனவே பெரிய பிரச்சனைகள் நடந்து வருகின்றன. ஒருபுறம் ரஷ்யா உக்ரைன் மோதல் நடந்து வருகிறது, அதேபோல இஸ்ரேல் ஹமாஸ் இடையே மோதல் நடந்து வருகிறது. அதுபோன்றதொரு பிரச்சனையை இந்திய துணைக்கண்டத்தில் உருவாக்க அமெரிக்கா முயற்சிக்குமோ என்ற சந்தேகத்தை நிராகரிக்கவும் முடியாது. பாகிஸ்தானின் தற்போதைய அரசாங்கமும் பாகிஸ்தான் ராணுவமும் அமெரிக்காவிற்கு மிகவும் நெருக்கமாகவே உள்ளனர். பைடன் தலைமையிலான அமெரிக்காவும் பாகிஸ்தானுடன் நெருக்கத்தை விரும்புவது தெரிந்த விஷயம்தான். அதே நேரம் சீனாவுடனும் நெருக்கமாக உள்ளது பாகிஸ்தான். சீனாவும் வங்கதேசத்தில் சில சுயநல நோக்கங்களை கொண்டுள்ளது. இந்தியாவும் வங்கதேசமும் பிரிந்து சீன சார்பு அரசு வங்கதேசத்தில் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறது சீனா. அது சீனாவின் நிகழ்ச்சி நிரலின் ஒரு பகுதியாகும். அதே நேரம் அமெரிக்கா அந்நாட்டிற்கு அனுகூலமான அரசு வங்கதேசத்தில் அமைய வேண்டும் என்று விரும்புகிறது. இந்தியாவின் மிகப்பெரிய சந்தை வாய்ப்பும் இந்தியாவின் வளர்ச்சியும் எல்லாம் இந்த நாடுகள் இந்தியாவிற்கு தீங்கிழைப்பது பற்றி சிந்திக்க காரணமாக உள்ளன. அதனால்தான் இந்தியா இப்போது அக்னி 4 ஏவுகணையை பரிசோதித்துக் கொண்டு ஒரு முன்னெச்சரிக்கை செய்தியை சொல்லியுள்ளதாக புரிந்து கொள்ள முடிகிறது. காரணம், இந்தியாவின் சிலிகுரி கோரிடோரின் அமைப்பை, அதன் வரம்பை மறைமுகமாக சுட்டிக்காட்டி பேசுகிறார்கள் வங்கதேசிகள். அவ்வப்போது இந்தியாவின் வடகிழக்கு பாதுகாப்பாக இல்லை என்ற விதத்தில் பேசி அவ்வப்போது சுட்டிக்காட்டுகிறார்கள். ஆனால் வங்கதேசத்தை படைத்த பிரம்மதேவனே பாரதம் தான் என்பதை மறந்து விடுகிறார்கள் நன்றி கெட்டவர்கள். சிலிகுரி கோரிடோரில் ஏற்படும் எத்தகைய ஒரு நெருக்கடியும் வங்கதேசத்தின் பிளவுக்கோ பரப்பளவு சுருக்கத்திற்கோ அல்லது இந்தியாவின் கிழக்கு வங்கம் என்ற ஒரு மாநிலம் கூடுதலாக சேர்வதற்கோ காரணமாக அமையும் என்பதுதான் உண்மை நிலவரம். அவர்கள் இன்னும் பழைய இந்தியாவாகவே நினைத்துக் கொண்டுள்ளார்கள் போலும். காலமும் காட்சியும் முழுமையாக மாறியிருப்பதை அவர்கள் இன்னும் அறியவில்லை போலும். எனவே அப்படிப்பட்ட அனைத்திற்கும் எச்சரிக்கையாகத்தான் இந்த ஏவுகணை சோதனையை இந்தியா நடத்தியிருப்பதாக புரிந்து கொள்ளலாம். அதாவது, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு முறை கூறியிருந்தாரே, எங்களிடம் அணு ஆயுதம் உள்ளது, நாங்கள் அதை பயன்படுத்துவோம் என்று பாகிஸ்தானியர்கள் கூறியதற்கு பதிலாக, எங்களிடமும் அணு ஆயுதம் உள்ளது தம்பிகளா, நாங்கள் என்ன தீபாவளிக்கு வெடிக்கவா வைத்துள்ளோம் என்று சொல்லியிருப்பார் பிரதமர் மோடி. அதுபோல எங்களிடம் இத்தகைய வலிமையான ஆயுதங்கள் எல்லாம் யார் என்ன செய்தாலும் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதற்காக தயாரிக்கப்பட்டவை அல்ல, தேவைப்படும் போது தக்கதான முறையில் பயன்படுத்துவோம் என்ற எச்சரிக்கை நினைவூட்டலும் திட்டவட்டமான ஒரு எச்சரிக்கை செய்தியுமாக இந்த ஏவுகணை சோதனையை பார்க்கலாம். அத்தகைய எண்ணம் கொண்ட அனைவருக்குமான ஒரு எச்சரிக்கையாகவே இந்தியா இந்த ஏவுகணை சோதனையை நடத்தியிருக்கலாம். மற்றொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், வங்கதேசத்தின் தற்போதைய இடைக்கால அரசு ஷேக் ஹசீனாவை தங்களிடம் ஒப்படைக்குமாறு கேட்க வாய்ப்புள்ளது. இந்தியா அதற்கு மறுத்தால் வங்கதேசம் வெளிப்படையாக எதிர்வினையாற்றும் வாய்ப்புகள் இருப்பதையும் மறுக்க முடியாது. பங்களாதேஷின் தற்போதைய இடைக்கால தலைவராக இருக்கும் யூனுஸ் தனது சுயரூபத்தை காட்டத் தொடங்கியுள்ளார் இப்போதே. குறிப்பாக அவரது சில பேட்டிகளிலெல்லாம் அவரது இந்திய விரோத மறைமுக கருத்துக்கள் வெளிப்பட்டிருப்பதை காண முடிகிறது. என்னவானாலும் வங்கதேசத்தில் இந்தியாவிற்கு அனுகூலமல்லாத சில நகர்வுகள் நடந்து வருவது மறுக்க முடியாத உண்மையாகும். என்னவானாலும் இந்தியாவின் உளவு அமைப்புகளும் இந்தியாவின் நெட்வொர்க்கும் வங்கதேசத்தில் வலுவாக இருப்பதையும் மறுக்க முடியாது. எனவே விஷயங்கள் அனைத்தையும் இந்தியா அறிகிறது. சொல்லப்போனால் நாம் மேலே சொன்னது போல் அவர்கள் மனதில் காண்பதை அப்போதே வானத்தில் கண்டுவிடும் அளவுக்கு இந்தியாவின் வலுவான இருப்புள்ளது வங்கதேசத்தில். எனவே இந்தியாவிற்கு எதிரான அத்தகைய நகர்வுகள் அனைத்திற்குமான ஒரு முன்னெச்சரிக்கையாகவே இந்தியாவின் இந்த ஏவுகணை சோதனை அமைந்துள்ளது என்று கருதலாம். இது நமது கருத்து மட்டும்தான். இதன் பின்னில் வேறு காரணங்கள் எதுவும் உள்ளதா என்பது தெரியவில்லை. எதிர்பாரா நடவடிக்கைகளுக்கு தயாராக இருங்கள் என்ற ராஜ்நாத் சிங்கின் எச்சரிக்கையும் அதோடு இந்தியா அணு ஆயுத திறனுள்ள ஏவுகணையை பரிசோதித்துள்ளதும் சேர்ந்து எதையோ உணர்த்துவதாக தெரிவதை மறுக்க முடியாது. பாகிஸ்தானும் சீனாவும் வங்கதேசமும் இலங்கையும் நேபாளமும் எல்லாம் இந்த அக்னி 4 ஏவுகணையின் தாக்குதல் வரம்பிற்குள் முழுவதுமாக வரும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழலில் இந்தியா அக்னி 5 கூட எடுக்காமல் அக்னி 4 பரிசோதிக்கிறது என்றால்
அது யாருக்கு எந்த வகையான எச்சரிக்கை எத்தகைய சூழலில் விடுக்கப்பட்டுள்ளது என்பது தெளிவாகவே தெரிகிறது. அடித்து பிரிந்தோம், ஆனால் நாம் மேற்கும் கிழக்கும் பாகிஸ்தான் என்று பாசம் காட்டி இந்தியாவை சீண்ட நினைத்தால் கிழக்கும் மேற்கும் இதோ எங்களின் அக்னி-4 தாக்குதல் வரம்பிற்குள் கிடக்கின்றன என்பதை உணர்த்தியுள்ளதாகவே தெரிகிறது. ஆம், இன்றைய பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசத்தின் பகுதிகள் முழுவதையும் அக்னி-4 தாக்க முடியும். சீனாவின் பெரும்பாலான பகுதிகள் இதன் தாக்குதல் வரம்பிற்குள் உள்ளது. எனவே இது கூட்டு சேர்ந்து இந்தியாவிற்கு எதிராக செயல்படும் அனைவருக்குமான ஒரு எச்சரிக்கையாக இந்த ஏவுகணை சோதனை அமைந்துள்ளது. எங்களிடம் இவையெல்லாம் இருப்பதை மறந்து விடாதீர்கள். இவற்றையெல்லாம் நாங்கள் சும்மா தயாரித்து வைத்திருக்கவில்லை என்பதை மறந்து விடாதீர்கள். இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டுதான் நீங்கள் இந்தியாவை சீண்டுவது குறித்து சிந்திக்க வேண்டும். அதிகம் சீண்டினால் அதிரடியாக பாயும் ஏவுகணைகளில் இதுவும் ஒன்றாகும் என்ற ஒரு எச்சரிக்கை என்று நாம் கருதுகிறோம். இது குறித்த உங்களது கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள்.